வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்க எல்லாரோடையும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். காரணம் என்னென்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற அந்த கைட்லைன்ஸ், அட்வைஸ் இதெல்லாம் சரியாக போய் சேருதா, அவங்க சரியாக அதை புரிஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதே இப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. எப்பவுமே ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் நம்பர் வேணும்னு கேட்பாங்க. முதல்ல என்னோடய இமெயில் ஐடியை நான் தருவேன். அதுக்கு இமெயில் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நான் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணிவிடுவேன். மோர் ஆர்லெஸ் கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை போயிடும். அந்த இமெயிலில் என்னோடய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் நான் காலை எடுத்துருவேன். அப்பயே எடுத்துருவேன். ஏற்கனவே ஃபோன் பண்ணேன். ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி இருந்தே ஃபோன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களோட நான் இன்னும் பேசலை. ஃபோன் பண்ணுற யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ண நான் முயற்சி செய்வேன். என்னோடய ஒர்க்கே நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஒர்க் பண்ணும்பொழுதே அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுவேன். நிறைய பேர் டைம் ஸ்லாட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்னால் சொல்ல முடியல. ஏன்னா என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒர்க் எப்படி இருக்கோ என்னால் சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கால்ஸை நான் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் 130 பேர்கிட்ட ஆல்ரெடி ஃபோனில் பேசி நான் அட்வைஸ் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக எல்லாரோடையும் பேசி முடிச்சிடுவேன். ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக டிலே ஆகும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபோன் பண்ணக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கிடையாது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிப்ஸ் மாதிரி வேணும், ஒரு 5 நிமிஷத்தில் ஏதோ ஒன்று சொல்லிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்தது காரணமே இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் தப்பான பாதையில் போயிட்டாங்க. சரியான பாதைக்கு வரணும், அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தான் நான் ஆரம்பித்தது. அப்போ என்கிட்டயே இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லுங்கள், டிப்ஸு கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்டால் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இந்த கைட்லைன் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. தயவுசெய்து இதை பாருங்கள். இதை நான் பாருங்கன்னு சொல்கிறேன். யாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் முதல்ல இந்த கைட்லைன் வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நான் சேர்த்து கிளாரிஃபை பண்ணுறேன். மறுபடியும் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்ல நான் ரெடி தான். ஆனால் தயவுசெய்து முதல்ல இருந்த கைட்லைன் வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். ஹவு டு ப்ரிப்பேர் for beginners, how to prepare for working professionals, how to study newspaper, how to take notes from newspaper, how to understand and memorize better, approach for mains answer writing, approach for essay writing, approach for ethics paper, எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. how to choose optional. தயவு செஞ்சு இதை பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆகிடும். இதை உத்து கவனிக்கணும், ஃபுல்லாக கேட்கணும். இன்டெப்த்தாக நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இதை கேட்டிங்கனாலே உங்களுடைய டவுட்ஸ் முக்கால்வாசி கிளாரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோனில் பேசுங்க. அதுக்கப்புறம் இருக்க டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கான டவுட்ஸ் ரேஸ் பண்ணுறாங்க. வயசு என்ன, அட்டெம்ப்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் அழகாக இருக்குங்க. கூகுளில் அடித்து நீங்கள் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அடித்தா லிங்க் வந்துடும். அதுக்குள்ளே போங்க. எல்லா டவுட்ஸும் அதுலேயே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். பேசிக்கான டவுட்ஸ் எல்லாம் இதை கிளாரிஃபை பண்ண நானும் ரெடியாக தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்குறதுனால இதை என்னால் பண்ண முடியல. நீங்களே அதை ஈஸியாக போய் பார்த்துடலாம். அதான் நான் அதை சொல்கிறேன். அதே போல் கூகுளில் யூபிஎஸ்சி FAQs அப்படின்னு அடிச்சிட்டேன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ் அதிலே இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் அதிலே இருக்கும். அதில் கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம். அப்போ தயவுசெய்து முதல்ல இந்த கைட்லைன் வீடியோவை பாருங்கள். கைட்லைன் வீடியோவை பார்க்குறதுக்கே ஒரு 5-6 நாள் சரியாக இருக்கும். அதை முதல்ல பார்த்தீங்கன்னா தான் நல்ல ஒரு ஐடியா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு இதை உடனே சொல்லுங்கள் எனக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. நியூஸ் பேப்பரை நான் எப்படி படிக்கிறதுங்கிறாங்க. அதுக்கு வீடியோ இருக்குது, 2 வீடியோ இருக்குது. 2 வீடியோவும் ஒரு 20-20 நிமிஷம் இருக்கும். அது 40 நிமிஷம் கேட்டால் தான் ஐடியா வரும். இப்போ உடனே எப்படி படிக்கணும் சொல்லுங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஃபுல்லாக பேசுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகிடும். அப்போ முதல்ல அந்த கைட்லைன் வீடியோஸை தயவு செஞ்சு பாருங்கள். அதை பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். தயவுசெய்து இதை எல்லாரும் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ஒரு சில நாட்களாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2021 ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதில் நிறைய பேர் ஆல்ரெடி என்கிட்ட ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வருஷத்துக்கு ஒன்று கிடையாதுங்க. ரெகுலராக பண்ணுறத வருஷம் பண்ணணும். அதே புக்கை தான் படிக்கணும். ஒரு கைட்லைன் அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அப்படி ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் போட முடியாது. ஃபவுண்டேஷன் நாலேஜ் ஒன்று தான். அதே புக்கை தான் படிக்கணும். அதே பேஸ் நாலேஜ் தான். அந்த பேஸ் நாலேஜை வச்சு தான் போகணும். சிந்தனையை வளர்த்துக்கணும். கேள்வி எப்படி வேணால் வரலாம். ஆனாலும் அந்த நாலேஜ் ப்ராப்பராக இருந்ததுன்னா அதை வச்சு எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் எழுதலாம். அதனால் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது. 2021 ஒரு ஸ்ட்ராட்டஜி, 2022க்கு ஒன்று, 2023க்கெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த வருஷம் எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரிலாம் இந்த எக்ஸாமில் கிடையாது. படிக்கிறத படித்து தான் ஆகணும். சிலபஸில் என்ன இருக்கோ அதை படிக்கணும். தேவையானதை மட்டும் படிக்கணும். அதை புரிஞ்சு படிக்கணும். அதை ரிவைஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்கணும். அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்த்துக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது. 2021க்கு ஒன்று, 22க்கு ஒன்றுலாம் கிடையாது.
என்ன பிரச்சனை, இப்போ 3-4 நாளாக இதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நான் அந்த வீடியோ போடுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது. சில பேர் ஃபோனில் ஏற்கனவே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களும் அதை கேட்குறாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே ஒன்று கிடையாது. தயவுசெய்து இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை பற்றி தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த எக்ஸாம் நம்ம எழுத முடியும். அப்போ புரிதலே இல்லை, அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எழுதுறதுக்கான எக்ஸாம் இது கிடையாது. எக்ஸாமை ஒட்டு மொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்கிட்ட கால் பண்ணுற கேண்டிடேட்ஸ் கிட்ட முதல் விஷயம் நான் என்ன சொல்லுவேன், சிலபஸை எடுத்து பாருங்கன்னு சொல்லுவேன். அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்தா தான் எக்ஸாம் பற்றி ஒரு நேச்சர் பற்றி ஐடியா கிடைக்கும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்க சொல்லுவேன். முதல்ல அதை பார்க்கணும், அனலைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்லேருந்து ஆரம்பிக்கணும். டெய்லிக்கும் நியூஸ் பேப்பரை படித்து நோட்ஸ் எடுக்க சொல்லுவோம். அதையும் யாரும் பண்ண மாட்டாங்க. டெய்லிக்கும் ஒரு கேள்விக்கு ஆன்சர் எழுதணும். இதை பண்ணாலே ஐஏஎஸ் ஆகிடலாம். இதை ஒட்டு மொத்தமாக பண்ணாலே உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் இருக்காது. எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆகிடும். இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு கேள்வியாக கேட்பாங்க, என்சிஆர்டி புக்கில் எதை படிக்கிறது, எதை எழுதி பார்க்குறது, நியூஸ் பேப்பரில் எப்படி நோட்ஸ் இருக்குது. நான் சொன்னதை பண்ணாலே போதும், இதை பண்ணணும். அதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்கிறது. ஆனால் இதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸாக என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்போ அந்த சொல்கிற கைட்லைனை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும். அப்போது தயவுசெய்து இதை நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த கைட்லைன் வீடியோஸை பாருங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் அந்த கம்யூனிட்டி பேஜில் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன். அதை கொஞ்சம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கூட நான் ஒரு அசைன்மெண்ட் அதில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த போஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அதுக்கு நான் ஃபீட்பேக் அளிச்சுட்டு தான் இருக்கேன். இதை நான் ரெகுலராக பண்ணுறேன், இன்னமும் பண்ணுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 கேள்வி அனுப்புங்க, அதுக்கப்புறம் அனுப்பாதீங்க. இப்போதைக்கு ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டி ஆன்சர் அனுப்புங்க. ஏன்னா இப்போதைக்கு நேரம் இல்லை, ஃபாலோ பண்ணி என்னால் சொல்ல முடியாமல் இப்போ ஒரு நிலை இருக்குது. 2 கேள்வி அனுப்புங்க. 2 நாளுக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளுக்கு ஒரு வாட்டி அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் ரெகுலராக பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சான நேராகவும் வந்து பாருங்கள். இந்த வைரஸ் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து நேராகவே வாங்க, உட்காருவோம், நான் ஃபீட்பேக் தரேன். நீங்கள் எழுதி வச்சுருக்க ஆன்சர்லாம் காட்டுங்க, நோட்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒதுக்கி வாங்க, என்னோடய வீட்டுக்கு கூட வாங்க. உங்களை நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதில் கண்டினியூஸாக நம்ம பேசலாம். எடுத்த உடனே ஒரே ஃபோன் காலில் மேஜிக் மாதிரி கேட்டுட்டு ஓடிடணும்னு பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் பேசலாம், 2 வாரம் கழித்து பேசலாம், 2 மாதம் கழித்து பேசலாம், மறுபடியும் மாதம் ஒரு வாட்டியும் பேசலாம். கண்டினியூஸாக கைடன்ஸ் தர்றதுக்கு நான் ரெடி. அப்போது நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதே போல் நான் சொன்னது போல் சென்னைக்கு ஒரு வாட்டி வர்ற மாதிரி பாருங்கள், என்னை மீட் பண்ணுங்கள், இந்த கைடன்ஸை வாங்கிட்டு போங்க, ஃபீட்பேக் வாங்குங்க, எழுதியிருக்க ஆன்சர்லாம் கொண்டு வாங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாங்க, தப்பானது தான் கொண்டு வரணும். அப்போ தான் ஃபீட்பேக் வாங்க முடியும். நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதையும் கொண்டு வாங்க, நான் ஃபீட்பேக் தரேன். இதை நம்ம பண்ணலாம். ஸோ ரெகுலராக கைட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. மறுபடியும் சொல்கிறேன், மேஜிக்லாம் கிடையாது. 5 நிமிஷத்தில் இதை பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி தயவுசெய்து என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அந்த பாதை அந்த கைட்லைனில் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஐஏஎஸ் அப்படின்ற எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணிடலாம். இதை தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸாமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல் 3 மாதம் குரூஷியல் டைம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸை புரிஞ்சு தேவையான புக்ஸை முதல்ல படிக்க ஆரம்பித்து நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கணும். இந்த நாலேஜ் ஒரு 3 மாதம், இதுதான் பேஸ் நாலேஜ். இதை போட்டுட்டா ஐஏஎஸ் ஆகிடலாம். அப்போ இதை நீங்கள் பண்ணணும்னு நினைங்க, சரியான பாதையில் வரணும், நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைங்க, இதை பண்ணணும்னு நினைங்க. இதுதான் உங்களுடைய இமீடியட் டார்கெட்டாக இருக்கணும். அந்த புக்கை படிச்சிடலாமா, இந்த புக்கை படிச்சிடலாமா அப்படின்றது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கக்கூடாது. மத்தியானம் கூட ஒரு வீடியோ போட்டேன், ஈவினிங் நினைக்கிறேன், லாஸ்ட் 45 days ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. அதை யாருமே பார்க்கல. அதுக்கு ஒரு 350 வியூ தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி போட்ட அந்தளவுக்கு பிரோஜனம் இல்லாத வீடியோ அதுக்கு 2000 வியூ வந்துருச்சு 2 மணி நேரத்தில். இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தேவையில்லாத வீடியோ, ஆனாலும் போட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான ஒரு பாதையில் அவங்க போயிடக்கூடாதுன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 வியூ இருக்குது. அதுக்கப்புறம் போட்ட தேவையான வீடியோவுக்கு வியூஸ் அந்தளவுக்கு இல்லை. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அதை தயவு செஞ்சு பாருங்கள். நான் மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். முதல்ல தயவு செஞ்சு ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணி கைட்லைன்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல ப்ரீஃபாக பேசலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஃபோனில் பேசலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே வரேன். ஃபீட்பேக்கும் வாங்கிட்டு போங்க, ஆனால் கண்டினியூஸாக அதை பண்ணுங்கள். இது ஒரு லாங் ப்ராசஸ். உடனடியாக ஒரு சில டிப்ஸை வாங்கி இதை செஞ்சிடணும்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் அனுப்பக்கூடிய இந்த மாணவர்கள் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு வாட்டி அனுப்புங்க. 2 ஆன்சர் அனுப்புங்க, பல்காக அனுப்பாதீங்க. எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி என்னால் அனுப்ப முடியல இப்போதைக்கு. 2 ஆன்சர் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என்னை நேராகவே வந்து பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரணும்.
ஸோ அதில் ஃபீட்பேக் நீங்கள் வாங்கிட்டு போங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும். ஸோ இதை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு லாங் ப்ராசஸ், அவசரப்படக்கூடாது. முதல்ல நாலேஜை கெயின் பண்ணணும், சரியான பாதைக்குள்ளே போகணும் அப்படின்றத பாருங்கள். இதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நான் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுட்டு இந்த பாதையில் நம்ம அப்படியே ஃப்யூச்சரில் ட்ராவல் ஆகிட்டு போகலாம். நன்றி.